சரி இவ்வளவு உழைச்சாரு அப்படின்னு சொல்ற, இவ்வளவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற, இதனால என்ன நடந்துருச்சு? இப்ப சீமான் வந்து காரைக்குடியில ஜெயிச்சுட்டு வரா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியே புரட்சியில பொங்கி எழுந்து வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்க ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது இல்ல? இவ்வளவு உழைப்பை பத்தி அவரை பத்தி பெருமையா சொல்றதும். ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொங்கி எழுந்து சீமானுக்காக ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் சீமானுடைய இந்த பரப்புரை, இந்த பேச்சு, ஒரு காணொலி மூலமா என்னுடைய கனவு இதுதான், தமிழ்நாட்டுடைய கனவு இதுதான் அப்படின்னு ஒரு பரப்புன விஷயங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குங்க. நான் சும்மாலாம் சொல்ல, அமெரிக்காவில இருந்து நான் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அமெரிக்காவில் நாங்கள் 2026 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இல்லை என்ஆர்ஐயா இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கங்கே சங்கம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க 2026 எங்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான், எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு தான். லண்டன்ல இருக்கக்கூடிய இதை மாதிரி தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்பு இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜப்பான்ல, சுவிட்சர்லாண்ட்ல, நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்ல வாழக்கூடிய எல்லா தமிழர்களும் நிறைய பேர் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி இங்க வந்து, அதுவும் குறிப்பா காரைக்குடி பகுதியே அங்க வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர். ஸோ அங்க இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளில் நிறைய பேர் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு நான் என்னுடைய ஓட்டை செலுத்தியே ஆகும் அப்படின்னு வந்திருக்காங்களான்னு தெரியல. பட் காரைக்குடியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து சீமான் நம்ம தொகுதியில் நின்றுட்டாரு, அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம், பல ஜப்பான்ல இருந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா, சீமான் இந்த ஒரு மாசத்துல எடுத்து வச்ச பிரச்சாரம், அவ்வளவு அற்புதமான பிரச்சாரம். இந்த உழைப்புக்கு கொடுத்த அந்த ஊதியம் இருக்குல்ல, நீங்க எதையும் யோசிக்காம உழைச்சிக்கிட்டே இருங்க, அந்த விஷயம் தானா நடக்கும், இந்த இயற்கையை அதை நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி இந்த ஒரு மாசமா அந்த சீமான் அவர்கள் உழைச்ச உழைப்பு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் உணர்வு ரீதியா ஒன்று சேர்த்து, ஸ்ரீலங்காவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யாழ்ப்பாணத்தில் சீமான் அவர்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதை மாதிரி சீமானுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுலேயே வர அளவுக்கு ஸ்ரீலங்காவில் ஈழ தமிழர்கள் மத்தியிலையும் சீமான் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது பரவி கிடக்கு. எப்பொழுதுமே உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி வேணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சீமானுடைய அருமை வந்து ஓரளவுக்கு தெரியாம இருக்கலாம்.